பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குடும்பங்கள் ஏன் சீர்கெட்டு போகிறது, சீரழிக்கப்படுகிறது என ஆண்டவர் உருவாக்கினதனுடைய நோக்கம். இந்த குடும்பங்கள் உருவாக்கியது நோக்கத்தை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கல்யாணம் வரும்போது எல்லாரும் போடுறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமாக பரலமை, நீடித்த காலமாக பரலமை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதனை தண்ணி, சொந்த ஜனமான யூதனை தண்ணி, கொலையில் கிடந்த புறஜாதியாம் நம்மை அந்தையில் சேர்த்து பரந்தரை தம்மோடு, அந்தையில் சேர்த்து பரந்தரை தம்மோடு ஐந்தர்களாகின சந்தோஷத்திற்காக பாடி 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 துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்க அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை தீர்க்க அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை போதகர் மெய்ரத்த சாட்சி, எத்தனை போதகர் மெய்ரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டும் அத்தனையும் தந்து, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, இத்தனையாய் கிருபை வைத்தருள் கர்த்தர். பாடி 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 துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. இப்படி பாடி துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? குடும்பத்தை எப்படி உருவாக்குனா தெரியுமா? குடும்பத்தில் இன்னைக்கு கல்யாணத்தில் எத்தனையோ பாட்டுகளை பாடுறோம். கல்யாணம் பண்ண உடனே அதுக்குன்னு சில பாட்டை எழுதி வச்சிருப்போம் பேப்பரில். ஆசீர்வதியும் கர்த்தரே பாடுறோம். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. கல்யாணம் முடியும் போது கூட பாடுறோம். சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்யநாதனுக்கு சுப மங்களம், பானதிநாதனுக்கு ஞானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம், காணான சேயனுக்கு கன்னிமணி சேயனுக்கு, காணான சேயனுக்கு கன்னிமணி சேயனுக்கு, போனச காஞ்சனுக்கு குருடத்தலையனுக்கு, போனச காஞ்சனுக்கு குருடத்தலையனுக்கு, சீரசு சீர
கல்யாணம் எப்படி வந்துச்சு, ஒரு குடும்பங்கிற அமைப்பு எப்படி வந்துச்சு, எல்லாரும் வசனத்துல போடுறோம். ஆதியாகமம் 24:50 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஏன் சொல்றாங்க கர்த்தரால் வந்தது? ஏன் சொல்றாங்க? ஆதியாகமம் 1 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் அது என்ன? பின்பு தேவன் எல்லாத்தையும் படைச்சார். முதல்ல பூமி எப்படி இருந்துச்சா? ஆதியாகமம் 1 வசனத்தை பார்த்தா யாருமே இந்த பைபிள் இதுல என்ன இருக்குன்னு யோசிப்போம். உதாரணமா ஒருத்தர் கையில பைபிளை கொடுக்கறோம்னா முதல்ல எடுப்பார். அந்த எடுத்தோடனே என்ன வருது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியின் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அது என்ன சிருஷ்டிப்பு? சரி, புதிய ஏற்பாட்டை படிப்போம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை பாருங்க. அது எப்படி ஆரம்பிக்குது? வாசிச்சா இவன் அவனை பெற்றான். 14 தலைமுறை வந்துகிட்டு இருக்கு. வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து மிக அழகா வாசிங்கன்னா வரிசையா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. சரி, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். சரி, யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். இப்படி வரிசையா பெற்றான். அப்ப வேற ஒண்ணுமே இல்லையா அந்த பைபிள்ல? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும். ஏசாயா 3:14 வாசிக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும். இவைகளில் ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் ஜோடு இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி சாதாரண போடுற இந்த காரியம் கர்த்தரால் எப்படி வந்துச்சு? முதல்ல ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தவர் முதல்ல என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னார். ஆதியாகமம் 1 அதிகாரத்துல வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சமாக்கி ராப்பகலை வெகுவாய் முதல் நாள் ஏற்படுத்தி ஆகாய விரிவை உண்டாக்கி அமைத்தார். 2ஆம் வேளையிலே வெளிச்சமாக்கி ராப்பகலை வெகுவாய் முதல் நாள் ஏற்படுத்தி ஆகாய விரிவை உண்டாக்கி அமைத்தார். 2ஆம் வேளையிலே மூன்றாம் நாளில் ஜலமிதிக முளைத்தது தரையில் புல் போண்டு சகலமும் படைத்தார் வார்த்தையிலே வெளிச்சமாக்கி ராப்பகலை வெகுவாய் முதல் நாள் ஏற்படுத்தி ஆகாய விரிவை உண்டாக்கி அமைத்தார். 2ஆம் வேளையிலே இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? முதல்ல வெளிச்சம் உண்டாகட்டும்னார். அதனால்தான் இருள் நீங்க வேண்டும். ஏன்னா அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான ஒளி. அது மட்டும் இல்லை, லூக்கால் எழுதும்போது அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எனக்கு அன்பார்களே, முதல்ல என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொறுமை இழந்துருது. இந்த அதிகாரத்தை என்னமோ சாதாரண நினச்சிடறோம். எவ்வளவு காரியம் இருக்குது, வாசிங்க பார்க்கலாம். முதல் நாளில் என்ன செய்யறார்? வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஏன்னா வெளிச்சம் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள்ல இத்தனை நடந்தது. இருள் போச்சு, வெளிச்சம் வந்துச்சு. இன்னைக்கு பகல் இரவு எல்லாம் ஒரே வார்த்தையில் உண்டாச்சு.
சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள், அடுத்தாப்புல 2ஆம் நாள் வருது, வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்திருக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். எவ்வளவு அருமையா இருக்கு. அதனாலதான் மேல இருந்து வர்ற ஆசீர்வாதம் மழை. ஏசாயா சொல்றார், மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி பூமியை நனைத்து. ஏசாயா 55:10-11 என்ன சொல்றாரு? மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி பூமியை நனைத்து. அது அப்படி மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பினா என்ன பிரயோஜனம்? பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அவருக்கு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால தான் மேல வானத்தை தனியா பிரிச்சார். அதுல இருக்கிற தண்ணி, ஏன்னா அங்க இருந்தா தண்ணீர் வருது நமக்கு. பூமியை தண்ணீர் மேல பரப்பி வச்சிருக்காரு. அதனால தான் போர் போட்டோன்னு தண்ணி கிடைக்குது. ஆனா அங்க மேலே தண்ணீர் இருக்கு. வானத்துல மேகத்தை கட்டி வச்சிருக்கார். அவரு குமுற பண்ணுகிறார். யோபு விட்டு அழகா சொன்னார், வானங்களை குமுற பண்ணுகிறார், பண்டகசாலையிலேருந்து காற்றை அனுப்புகிறார். நமக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியாது. எங்கே இருக்குது? இன்னைக்கு விஞ்ஞானிகள் காற்றில் ஆக்சிஜன் இருக்குன்னு கண்டுபிடிப்பான், ஈரப்பதம் இருக்குன்னு கண்டுபிடிப்பான். ஈரத்தை வச்சவர் யார்? அநேக நேரம் அதாங்க நமக்கு விளங்கலை. வானத்தை உண்டாக்கி அந்த பூமியை தனியாக பிரித்து அதுக்கு ஆகாய விரிவுன்னு பெயரிட்டார், இதுக்கு பூமியின் பெயரிட்டார். வாசிங்க. ஏன்னா ஆதியாகமத்தை விட்டுறக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து அதை தியானிக்காமல் எல்லாரும் அந்த முழுசையும் யாரும் வாசிக்கிறீங்களா? சும்மா அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுறோம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும், அதுக்கு பேர் தான் சமுத்திரம், ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படுவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். இந்த சமுத்திரம் தான் எரேமியா சொல்றார் 5ஆம் அதிகாரத்திலே 20-21 சொல்லுகிறார், நீங்கள் கண்ணிருந்து பார்க்கல, காதிருந்தும் கேட்கல, அலைகள் மோதி அடிக்குது, அது இறையுது, அந்த சத்தத்தை கேட்குறீங்க. ஆனா அதுக்கு எல்லை எங்க இருக்கு? கடற்கரை மணல். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா.
பாவங்களை வந்து நாடுவார். உள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார். பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். கடல் மாற்றினாலும் இயேசு அன்பு கடல் மாற்றாதமா. கடல் மாற்றினாலும் இயேசு பாசக்கடல் மாற்றாதமா. யோபுட்ட கேட்கிறார், இம்மட்டு வா விஞ்சி நீ வராதே. 38:11 வாசிக்கிறோம். இம்மட்டு வா விஞ்சி நீ வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொன்னபோது நீ எங்கே இருந்தாய்? கர்த்தர் கேட்கிற கேள்வி. ஏன்னா இதுக்கு மேல வரக்கூடாது எல்லையை வச்சு பூமியிலிருந்து தனியா பிரிச்சார். எனக்கு அன்பாலே அவர் செய்த காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். யோபு 5:9 அதனால்தான் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். இந்த குடும்பத்தை உண்டாக்கின கதை சாதாரணம் இல்லைங்க. வெளிச்சத்தை உண்டாக்கினார், அடுத்தாலும் சமுத்திரத்தெல்லாம் பிரித்து வானம் பூமியை தனித்தனியாக வெட்டாந்தரை காணப்பட்டது. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் நேர்த்தியாக புல் பூண்டு சகலவித பழங்கள் வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா அத்தனை இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்டவர் ஒரே ஒரு காரியத்தை நல்லதுன்னு பார்க்கல. என்ன காரியம்? 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாய் இருப்பது நல்லது அல்ல. அதுல வந்ததாங்க இந்த குடும்பம். அதனாலதான் இயேசுவின் குடும்பம் நானும் என் வீட்டாருமோ என்றால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. தீர்மானம் செய்வாய், யாரினை சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. 24:15 தான் வாசிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். காரணம் அன்னைக்கு வீட்டார்னு இப்ப சொல்றோம், ஆனா அந்த குடும்பம் உருவானது எப்படி? ஆண்டவருடைய நினைவுங்க. இன்னைக்கு உண்மை, எத்தனை பேர் புலம்புறோம், தனியா இருக்கிறங்க, வாழ்க்கையே ருசி கசக்குது. எத்தனை பேர் தனிமையா இருக்கிறவங்கள போய் பாருங்க, எல்லாம் சந்தோஷத்தோடு இருக்காங்க. குடும்பத்தோடு இருக்கும்போது தாங்க அங்கே மரியாதை. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த குடும்பங்கள் சீர்குலைந்து போவதற்கு காரணம் என்ன? அநேக காரியம் உங்களுக்கு பேசணும். சாதாரண ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி வச்சல்ல. மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஒருவனை படைத்தாரே, அந்த ஒருவனுக்குள்ளேருந்து தான் இன்னொன்று உருவாக்கினார். என்ன உருவாக்கினார்? ஆதியாகமம் 2:18 தொடர்ந்து வாசிங்க. மிக அழகா எழுதியிருக்கார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்க. அவர் சொன்னது வேற. எண்ணத்துக்கு, செயலுக்கு, ஒருமனப்பாட்டுக்கு, தேவனை தேடுகிற அனுபவத்தில் எல்லாத்திலையும் ஏற்ற துணையா இருக்கணும். நம்ம எப்படி ஏற்ற துணையா பார்க்கிறோம்? வாத்தியாருக்கு வாத்தியார்,
ப்ரொஃபஸருக்கு ப்ரொஃபஸர், பேங்க் ஆஃபீஸருக்கு பேங்க் ஆஃபீஸர். நம்ம ஏற்ற துணை எதுன்னா டாக்டருக்கு டாக்டர். அப்படி ஏற்ற துணையில். அதனால தான் இன்றைக்கி ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியலை. கர்த்தர் தரணும். ஏன்னா அவர் நமக்கு வைத்திருப்பார். ஈசாக்கு எப்படி வச்சுருந்தார்? ஏற்ற துணை எலியேசர் எப்படி போய் கண்டுபிடிச்சார்? ஈசாக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தாரு. இன்னைக்குன்னா சரி, மாப்பிள்ளை உடனே சொல்லியிருப்பார், என்ன கூட்டு போகாமல் நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு வந்துருந்தா நான் அதுக்கு பொறுப்பா? ஈசாக்கிட்ட போய் எலியேசர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொன்னோன்னா அவன் அப்படியே கூட்டிகிட்டு போய் தன் தாயினுடைய கூடாரத்துக்கு கொண்டு போகிறான். ஆதியாகமம் 24:63 பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஆதியாகமம் 24:63 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, இதுவரைக்கும் 2 பேரும் பார்த்ததில்லை, இப்பதான் பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் இப்போ ஃபோனில் தினம் வீடியோ காலில் பார்க்குறோம். அந்த காலத்து கல்யாணம் ஏன் ருசிச்சு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதான் காரணம். இன்றைக்கி குடும்பம் கெட்டு போகுதுன்னா இன்றைக்கி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃபோன்னாலே பாதி குடும்பங்கள் கெட்டு போகுது. போகட்டும். அவள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாள். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இன்னைக்கு எத்தனை பேர் முக்காடிட்டு இருக்கிறோம், மேலே உட்கார்ந்துருக்க விட்டு இறங்குறோம். புருஷனை கண்டா கூட எந்திரிக்க கூட மாட்டாங்க. வாத்தியாரை கண்டா எந்திரிப்போம். அதுவும் இப்போ என்ன பள்ளிக்கூடத்தை சொல்றதுக்காக, இல்லாட்டா எந்திரிக்க மாட்டோம். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பதான் அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கிறதே தெரியும். அதுக்கு முன்னாடி எப்போ கூட்டு பேசல. சகலத்தையும் அவன் சொன்ன உடனே என்ன செய்தான்? அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி, தாய்க்கு பின் தாரங்கிறான அது இங்க இருந்தா வந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, குடும்பங்கள் உருவான காரிய ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் சொல்லிட்டு என்ன செய்தாரு? ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அயர்ந்த நித்திரையை வர பண்ணி ஒரு எலும்பை தான் எடுத்தார். அதை பெண்ணாக சிருஷ்டித்தார். அந்த பெண்ணை அழைத்து வந்தபோது அன்னைக்கு பாடினான். என்ன பாடினாரு? ஆதியாகமம் 2:20-22 வாசிக்கிறோம். இவள் என் எலும்பின் எலும்பு, மாமிசத்தில் மாம்சனா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தில் புருஷனும் மனைவியும் 2 பேரல்ல, ஒரே மாம்சம். இப்படித்தான் குடும்பம் உருவாச்சு. இந்த குடும்பங்களுக்குள்ளே சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? இதை குறித்தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சந்தோஷம். ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இது வரணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் தேவைகள் சந்திக்கப்படணும். எனக்கு அன்பான, நானும் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பதுண்டு. ஏன்னா எங்கோ இருக்கிறோம், இந்த டிவியில் பார்த்துட்டு இவ்வளவு ஆர்வமாக. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா, பாவம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வயதான தாயார், நடக்கக்கூட முடியாது, அவங்க வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்காங்க. பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்படியாவது இந்த காணிக்கை கொடுத்துடணும், நான் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காணிக்கை இதை கொண்டு கொடுத்துரு. எனக்கு அந்த காணிக்கை பார்க்க அவ்வளோ வேதனைப்பட்டேன். கடைசியில் அந்த அம்மாட்ட பேசுனா அவங்க 85 வயசு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படியோ அதை நடத்துகிறார். நீங்கள் தான் ஜெபிக்கிறீங்க, இல்லாட்டா வேறு வழி இல்லை. நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். எங்கள் ஆலயமோ 2 கண்ணு தெரியாத மக்கள், இவர்களை கூட்டிகிட்டு வர்றது தான் வேணும். ஏன்னா அவங்கள வாரினா தனியாக வந்துட முடியாது. எங்கெங்கோ இருந்தெல்லாம் வர்றாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடியிலேருந்து வரோம், தென்காசியிலேருந்து வரோம், ஆலங்குளத்துலேருந்து வரோம், முக்குடல்லேருந்து வராங்க, ஏன் பல பகுதிகளிலேருந்து வராங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க, அங்கேருந்து ஒரு வேன் வாடகைக்கு எடுத்தால் கூப்பிட்டு வரோம். மாதத்துக்கு அதே 20,000 ரூபா செலவழிக்கிறோம். இவங்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் சாப்பிட வச்சு சத்தியத்தை சொல்லி அனுப்புகிறோம். மதுரையில் இது போல் ஒரு ஆலயமும் இருக்குது. இதில் எத்தனையோ கட்டுமான பணிகள் இன்னும் செய்யப்படலை. இப்போ தான் ஒருத்தர்
எனக்கு அன்பாலே கொஞ்சம் கேட்டு போனார், இவ்வளவு நெருக்கமாக இருக்க ஏதாவது செய்கிறக்கு நானும் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் அதற்காக ஜெபிங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்பீங்க எப்படி பிரதர் நாங்கள் உதவி செய்யணும்னா, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் பில் வைக்கணும், எங்களுடைய அலுவலகத்தில் வைப்பதற்கு வழி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதன் வழியாய் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மையான நாளிலே குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? தேவன் உருவாக்கின குடும்பம் எப்படி இருந்தது? ஆதி குடும்பங்கள் எப்படி இருந்தது? ஏன் சீர்கெட்டு போவதற்கு இன்றைக்கு காரணம் என்ன? இதையெல்லாம் நாங்கள் தியானித்து அறிந்து கொள்ள வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு கற்றுக்கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. குறிப்பாய் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்விக்கு அடியெடுத்து வைக்க +2 எழுதிவிட்டு மதிப்பெண்களுக்காக ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பாதியிலே கல்வியில ஐயா அரியர் விட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்க வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். மருத்துவமனையிலே மாத்திரை கையுமாய் வீட்டில் ஒரு கட்டில மூலையில படுத்திருக்கிற அன்பு தாய்மார்களுக்காய், அன்பு சகோதரர்களுக்காய், அன்பு தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதியிலிருந்து முற்றிலும் விடுதலை தருவீரார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.